வணக்கம், இஸ் மீவா டாக் ஷோ வித் entrepreneurs. இது வந்து ஒரு ஸ்பெஷல் எடிஷன். இது CEO ஆஃப் தி இயர் அவார்ட் 2024 ஃபார் பேராக் ஸ்டேட். இன்றைக்கி நம்ம கூட வந்து மேடம் கோமதி இருக்காங்க. இவங்க வந்து தடிக்கா சோமியல் மாஜியோட உரிமையாளர். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, இன்றைக்கி உங்களை பற்றியும் உங்கள் வியாபாரத்தை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்க போகிறோம். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருங்க. ஓகே, வணக்கம். என்னோட பெயர் கோமதி கணேசன். நான் வந்து சோமியல் மாஜி பாலர் பள்ளி வச்சு நடத்துகிறேன். ஒரு 18 வருஷமாக வச்சு நடத்துகிறேன். நம்மளோட தடிக்கா வந்து சுங்கை சிப்போட் தாமான் முஹிபாவில் இருக்குது. சுங்கை சிப்போட்டில் 18 வருஷமாக இந்த பாலர் பள்ளி வந்து நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்க. ஆமாம். இது வந்து ஒரு பெரிய சாதனை தான் சொல்லணும். இத்தனை வருஷமாக பாலர் பள்ளி வந்து நடத்துறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. எஸ்பெஷலி கிட்ஸ் கூட டீல் பண்ணுறது இஸ் நாட் அன் ஈஸி திங். ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பொறுமை இருக்கணும். ஆமாம், கண்டிப்பாக. எனக்கு வந்து இதில் ரொம்ப அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு வந்து ஒரு பாலர் பள்ளி திறக்கணுன்னு, கிட்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் பாலர் பள்ளி திறக்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை. இது வந்து நான் முன் வச்சது என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட தான் நான் முன் வச்சேன். இந்த மாதிரி நம்ம திறக்கலாம், எனக்கு இது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ட்டுன்னு. அப்புறம் அவரோட முக்கியத்துவம் எனக்கு அதிகமாக கிடச்சிச்சு. என்னை படிக்க வச்சார், டிப்ளமா எடுக்க வச்சார். தென் அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபீல்டில் வந்து எனக்கு ஆணுக்கு பின்னால் பெண்ணுன்னு சொல்லுவாங்க, பெண்ணுக்கு பின்னால் ஆண் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான் இதில் முக்கியத்துவமாக என் கூட வந்து முழுமையாக ஒத்துழைக்கிறாரு. ஸோ ஃபுல் சப்போர்ட்டே அவர் தான் எனக்கு. ஓகே, பட் இந்த துறை தேர்ந்தெடுக்கிறது வந்து நீங்கள் சொன்னீங்க கிட்ஸ்னால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. ஸோ கிட்ஸ் வந்து நிறைய ரேஞ்சில் இருக்காங்க. அதாவது ப்ரைமரி ஸ்கூல், செகண்டரி ஸ்கூல், ஒரு டியூஷன் சென்டராக நீங்கள் ஆரம்பிச்சிருக்கலாம். இல்லை வந்து அதுக்கும் தாண்டி வந்து மேற்கல்விக்கு தகுந்த சப்போர்ட் சிஸ்டமில் நீங்கள் ஏதாவது ஒரு கோச்சிங் சென்டர் அந்த மாதிரி இருக்கலாம். எப்படி வந்து இந்த சின்ன பிள்ளைங்களை நான் வந்து டீச் பண்ணணும், அங்கே எப்படி அந்த முடிவு எடுத்தீங்க? ஓகே, இது என்னென்னா எனக்கு தமிழ்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நானும் தமிழ் ஸ்கூல் படித்தேன். அப்போ எனக்கு வந்து என்னென்னா அங்கே வந்து என்னோடய ஆசிரியர் வந்து ஒரு ஹோமுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கே வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க என்னுடைய ஆசிரியர். என்னென்னா, பாருங்கள், நம்ம வந்து நல்லா இருக்கோம், நம்ம படிக்கலை, அவங்க பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு. இந்த விட நல்லா நம்ம படித்து வரணுன்றது அது அவங்க சொன்ன அந்த அது வந்து இன்னமும் எனக்கு வந்து என்ன ஆசைன்னா, என்னோடய பாலர் பள்ளியை தமிழ் பிள்ளைங்களுக்கு என்ன அதிகமாக கொடுத்து படிக்க வச்சு நம்ம அப்கிரேட் பண்ணணும் அப்படின்ட்டுன்னு தான் என்னோடய ஆசை. அதனால நான் பாலர் பள்ளி நான் தொடர்றேன். அந்த அடிப்படை ஆரம்ப கல்வி வந்து தமிழ் மொழியில் இருக்கணும் அப்படின்னு தான் உங்களோட பேசிக் ஃபவுண்டேஷனே. ஓகே, ஸோ இப்போ இத்தனை வருஷமாக இந்த பிஸ்னஸ் ரன் பண்ண பிறகு நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். ஒரு வியாபாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய சேலஞ்சஸ். இது வந்து சின்ன பிள்ளைங்க வேறு. ஸோ இதில் வந்து நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இதில் பெரிய சேலஞ்ச்னால் என்னது? என்னோட பெரிய சேலஞ்ச்னா, நம்ம பிள்ளைங்க பாலர் பள்ளின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, தமிழ் அங்கே போனால் பிள்ளைங்க ஸ்கூலில் மன்னங்காவுக்கு போனாங்கன்னா தெரியாது, அவங்க போனோன்னா எல்லாம் மாறிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் என்னோட சேலஞ்சிங் என்னென்னா, நம்ம தமிழ் ஸ்கூலில் படித்து நம்ம பிள்ளைங்க இன்னும் அப்கிரேட் பண்ணி நல்ல லெவலில் இருக்காங்க. அப்போ என்னோட பாலர் பள்ளியிலேருந்து போன பிள்ளைங்களே எல்லாம் அவார்ட் வாங்கியிருக்காங்க. எல்லாம் வந்து பெரிய லெவலில் இருக்காங்க. டாக்டர்ஸ்க்கு படிக்கிறாங்க பிள்ளைங்க. இந்த மாதிரி நிறைய லெவல் போயிருக்காங்க. தமிழ் படித்து தானே போனாங்க. அதனால எனக்கு இது ஒரு சேலஞ்சிங். ரொம்ப வருஷமா நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம் வந்து தமிழ் சோறு போடுமான்னு. என்ன கேட்டிங்கன்னா, தமிழ் கண்டிப்பாக சோறு போடும், நிறைய பேருக்கு போட்டுக்கிட்டு தான் இருக்கு. ஸோ அதாவது இப்போ எஸ்கே பள்ளிகளுக்கு வந்து போகிறாங்க அப்படின்னு ஒரு இருக்கிற சூழ்நிலையில் இவங்க வந்து தமிழ் பாலர் பள்ளிக்கு அனுப்புனா எப்படி ரொம்ப இம்பேக்ட் பண்ணும் அப்படின்னு அந்த கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல நிறைய பேர் வச்சிருப்பாங்க. பட் அது வந்து அவங்க ஆக்சுவலி டிஃப்ரெண்ட்டாக அவங்க யோசிக்கலாம். இப்போ ஒரு இங்கிலீஷ் கிண்டர்கார்டனுக்கு நம்ம அனுப்புகிறோம், ஒரு ஆங்கில கிண்டர்கார்டனுக்கு நம்ம அனுப்புகிறோம். அது பிறகு வந்து பிரைமரி 1, பிரைமரி 2 வந்து தொடக்கநிலை பள்ளி வந்து தமிழ் பள்ளிக்கு போகிறாங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையே? மொழி தானே, பிள்ளைங்க தானே, அந்த வயசுல அவங்க சீக்கிரமா கத்துக்கிற வயசு தானே. ஸோ அப்படி எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் வராது. ஸோ அடிப்படை கல்வியாக தமிழ் கண்டிப்பா இருக்கு. இதுல என்ன நான் ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன்னா சார், எதுல படிச்சாலும் சரி, ஆங்கிலத்தை படிச்சாலும் சரி, தமிழ்ல படிச்சாலும் சரி, அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைங்களை வந்து கண்காணிச்சுக்கிட்டே வந்தா அந்த பிள்ளைங்க அப்கிரேட் பண்றது வாய்ப்பு அதிகம். அப்ப பெற்றோர்கள் கண்காணிக்காம அவங்க சில வேலைகள் அப்படி இருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த பிள்ளைங்க வந்து டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் வந்து நல்லதா அவரும்
தீவர்கள் ஆகுறதும் வந்து இந்த பெற்றோர்கள் தானே. ஆமா. ஸ்கூல்ல இருக்கிறது ஒரு ஜஸ்ட் 4 hours தான். அதுக்கப்புறம் முழுமையா வந்து பெற்றோர்கள் கூட தான் இருக்காங்க. பெற்றோர்களை அதிகமா கவனிக்கணும். நான் இது அதிகமா எதிர்நோக்குறேன், தடிக்காலேயே நான் எதிர்நோக்குறேன். ஏன்னா பெற்றோர்கள் வந்து அதான் அனுப்பிட்டுமே, அதான் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டுமே, அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்ட்டு நான் அதை நினைக்காம அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம பிள்ளைங்களுக்கு அப்கிரேட் பண்ணணும்னா அவங்களும் ஒத்துழைக்கணும். நம்ம பாலர் பள்ளியும் சரி, தமிழ் ஸ்கூலும் சரி, இவங்க கூட அவங்க ஒத்துழைச்சாதான் பிள்ளைங்க அப்கிரேட் பண்ண முடியும். ஒரு பிள்ளையோட வளர்ச்சி வந்து பள்ளிக்கூட மட்டும் எதிர்பார்த்திருக்க முடியாது. வீட்டுல என்ன சூழ்நிலை, வீட்டுல பெற்றோர்கள் எப்படி அவங்க பாத்துக்கிறாங்க, அவங்க வளர்ற சூழ்நிலை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க 18 வருஷமா அயராம உழைச்சி ஒரு வெற்றிகரமான ஒரு பாதையில் நீங்க போயிட்டு இருக்கீங்க. உங்க பின்னால வந்து நிறைய பிள்ளைங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், 500 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு கிராஜுவேட் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். இப்ப இந்த பேராக் ஸ்டேட்ல இருந்து உங்களுக்கு வந்து இந்த CEO ஆஃப் தி இயர் அவார்ட் வழங்க போறாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறேன், உங்களோட மனநிலை எப்படி இருக்கு? எனக்கு உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் இந்த பாலர் பள்ளி திறந்து மூணாவது வருஷத்துல எனக்கு இந்த பெஸ்ட் தடிக்கான்னு கிடைச்சிச்சு, பெஸ்ட் டீச்சர்ஸ்னு கிடைச்சிச்சு, அவார்ட் கிடைச்சிச்சு. தென் டைரா கோலகங்சால வந்து தடிக்கா சுமர்லாம் கிடைச்சிச்சு. அந்த வகையில நான் இது உண்மையிலே பெருமைப்படுறேன். அது நீங்க போட்ட முயற்சி தான் உங்களுடைய வெற்றிக்கு ஒரு சின்ன அறிகுறி அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்களோட ஸ்கூல் பற்றி, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபோட்டோஸ், உங்கள் ஸ்கூல் என்வாயர்மெண்ட்டோட ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் வந்து அவங்க பார்க்கணுன்னா எந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்கு? நம்ம வந்து தடிக்கா சமையல் மாஜுன்னு நம்மளுக்கு ஃபேஸ்புக் இருக்கு. அப்போ பேரண்ட்ஸ் வந்து நம்ம ஃபேஸ்புக்கில் திறந்தாலே நம்மளோட எல்லாமே அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லா விஷயம் அவங்க பார்க்கலாம். கேஸ் ஏதாவது என்கொயரிஸ் ஸ்கூலை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும், இல்லை ஏதாவது கேள்விகள் இருந்தால் அவங்க எந்த எண்ணுக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம்? ஓகே, நம்மளோட சோஷியல் மீடியா வந்து என்னோட ஃபேஸ்புக்கு தடிக்கா சமையல் மஜு நீங்கள் திறந்தீங்கன்னா அதில் நம்மளோட ஃபுல் டீட்டெயில்ஸ் அதில் இருக்கும், நீங்கள் அதில் பார்க்கலாம். ஓகே, தொடர்பு கொள்கிற எண் வந்து 0146323491 வந்து கணேசன், இது என்னோட ஹஸ்பண்டோட. இன்னொரு நம்பரு 01655923941. ஓகே, ஸோ அவங்களை பற்றி டீட்டெயில்ஸ், அவங்க ஸ்கூலை பற்றி உங்களுக்கு நிறைய தெரியும், ஃபோட்டோஸ் வீடியோஸ் அப்படிலாம் கேட்குன்னா அவங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கலாம். இந்த வேலையில் இந்த 18 வருஷம் ஜேர்னி ஒரு ரொம்ப நீளமான ஒரு ஜேர்னி. யாருக்கு நீங்கள் நன்றி சொல்ல விரும்புறீங்க? ஓகே, முதல்ல வந்து என்னோட நன்றி வந்து என்னோட குடும்பத்தாருக்கு நான் சொல்கிறேன். என்னோட மாமனார், மாமியார், அம்மா, அப்பா, என்னோட வீட்டுக்காரு, இவங்களுக்கு முதல்ல நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா இவங்க இல்லாமல் நான், இவங்களோட ஆசீர்வாதம் இல்லாமல் நான் இவ்வளோ பெரிய அளவில் நான் மூவ் பண்ண முடியாது. இந்த வேலையில் நான் அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னோட ஆசிரியர்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா அவங்க இல்லாமல் நம்ம இந்த அளவுக்கு பெரிய அளவில் நம்ம மூவ் பண்ண முடியாது. அவங்களுக்கும் தென் பெற்றோர்களுக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அவங்க சப்போர்ட் இல்லாமல் நம்ம இந்த பாலர் பள்ளியை நல்ல சிறப்பாகவும் நம்ம நடத்த முடியாது. தென் மித்ராவுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா அவங்களோட உதவி நம்மளுக்கு கிடைக்கிது ஒரு 3 வருஷமாக. அவங்களுக்கும் இந்த வேலையில் நான் நன்றி சொல்கிறேன். ஓகே, ஸோ நல்ல சப்போர்ட் ஆஃப் த ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட டீச்சர்ஸ், ஏன்னா அவங்க தான் ரொம்ப குரூஷியலான ஜாப்ல இருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் ஒரு நல்ல பிரின்சிபலாக, நல்ல ஓனராக இருக்கிறனால தான் நினைக்கிறேன் 18 இயர்ஸாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த தடிக்கை வந்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா மேனேஜ்மெண்ட் எப்போதுமே தலை சரியாக இருந்தால் வால் வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ மாதிரி ஐ திங்க் இட்ஸ் இன் குட் ஹேண்ட், இன் குட் மேனேஜ்மெண்ட். அதனால ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கீங்க. ஸோ சுங்கை சிப்பூர் வட்டாரத்தில் இருக்கிறவங்க உங்களோட பிள்ளைங்களை வந்து ஒரு நல்ல தமிழ் பாலர் பள்ளிக்கு நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படின்னு நினச்சினா நீங்கள் கண்டிப்பாக அவங்க தொடர்பு கொள்ளலாம். ஒன்ஸ் இந்த வேலையில் சிரமம் பெறாமல் உங்களுக்கு வந்து இந்த பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். Thank you.